தான் தேசிய மக்கள் முன்னணியோட நிறுவனத் தலைவர் சீசு சுவாமிநாதன் ஒரு விரிவான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. புதுச்சேரி நகரப்பகுதியில் இருக்கிற மிஷன் வீதியில தான் இது நடந்திருக்கு. புதியவர் மார்ஷல் ராஜ் என்பவரோட வீட்ல தான் இந்த அட்டூழியம் நடந்திருக்கு. காலையில சரியா 10 மணிக்கு பாத்தீங்கன்னா சுமார் 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் உள்ளே புகுந்து முதியோர்கள் அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞர்னு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த அறிக்கையோட சில புகைப்படங்களையும் இணைச்சிருக்காங்க. அத பாத்தீங்களா? பார்த்தேன். டிவி, ஃப்ரிட்ஜ், அலமாரின்னு எல்லாத்தையும் உடைச்சு நடுத்தருவுல தூக்கி வீசியிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் அந்த பொருட்களை எல்லாம் ஒரு வண்டியில ஏத்திட்டும் போயிருக்காங்க. ஒருத்தருக்கு கால்ல பெரிய கட்டு போட்டு மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கிற மாதிரியான போட்டோவும் அதுல இருக்கு. இப்போ ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகல்ல இப்படி சூறையாடுறாங்கன்னா இது ஏதோ கோபத்துல நடக்கிற சாதாரண சண்டை மாதிரி தெரியலையே. ஒரு கும்பல் உணர்ச்சி வசப்பட்டு தாக்குதுன்னா அங்க சும்மா ஒரு கை கலப்பு நடக்கும். ஆனா இங்க வீட்ல இருக்கிற பொருட்களை உடைச்சு அத ரோட்ல வீசி அப்புறம் ஒரு வண்டிய கொண்டு வந்து அதுல ஏத்திட்டு போயிருக்காங்க. வண்டிய கொண்டு வந்து ஏத்துறதுங்கிறது ஒரு லாஜிஸ்டிக்ஸ். வீட்டுக்கு பக்கத்திலே தான் பெரிய கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. தாக்குதல் நடக்கும் போதே தகவல் சொல்லியும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வெறும் 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. 20 பேர் ஒரு வீட்ல வன்முறையில ஈடுபடுறாங்கங்கிற தகவல் எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி கால் தான். இந்த 1 மணி நேர தாமதமே நிறைய சந்தேகத்தை கலப்புது. என்ன மாதிரியான சந்தேகம்? அதாவது குற்றவாளிகள் தங்களோட வேலையை முடிச்சிட்டு தப்பிச்சு போறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும்னே ஒரு நேர இடைவெளியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களோன்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த அறிக்கை முன்வைக்குது. அந்த தாமதமா வந்த அந்த 2 போலீஸும் உடனே எந்த கேஸும் ஃபைல் பண்ணல. ஆமா, ரொம்ப நேரம் இழுத்தடிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, தங்களோட சொந்த வீட்லயே அடி வாங்கின அந்த முதியவர்கள் மேலையும் அங்க குடியிருக்கிறவங்க மேலையும் போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சுவாமிநாதன் அவர் அறிக்கையில சொல்றாரு. பத்திரிகைகள்ல போலீசாருக்கு கைமாறிய லட்சங்கள்னு செய்தி வந்திருக்கிறதா அந்த அறிக்கை சுட்டி காட்டுது. பெரிய கடை காவல் நிலைய அதிகாரிகளுக்கு பல லட்சங்கள் லஞ்சமா போயிருக்கலாம்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனா நம்ம இங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இதை நாம நிரூபிக்கப்பட்ட உண்மையா சொல்லல. கரெக்ட். அறிக்கையிலே அப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம். ஆமா, இப்போ இந்த லஞ்ச் குற்றச்சாட்டு, தாமதமான நடவடிக்கை, எதிர்வழக்கு போடுறது, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது வெறும் அலட்சியம் கிடையாது. போலீஸ்க்கும் அந்த கும்பலுக்கும் நடுவுல ஒரு கூட்டுச்சதி இருக்கலாமோன்னு தான் அறிக்கை சந்தேகப்படுது. கண்டிப்பா. தனித்தனியா பார்த்தா இது ஒருவேளை சாதாரண போலீஸ் மெத்தனமா தெரியலாம். ஆனா இது ஒரு செயின் மாதிரி கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கூட்டுச்சதிங்கிற குற்றச்சாட்டு ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரியும். ஆமா, பாதுகாப்பளிக்க வேண்டிய அமைப்பே இப்படி பண்ணா மக்கள் யார்கிட்ட போவாங்க? அதுதான், போலீஸே குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்படுதுன்னு சாதாரண மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டா அது ஒட்டுமொத்த சமூகத்தோட பாதுகாப்புக்கே ரொம்ப பெரிய ஆபத்து.